கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் சொன்னதாக இருக்கிறது. இங்கே பிரியமானவர்களே, சோதனை என்று நாம் பார்க்கிறோம், ஜெபம் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆவி உற்சாகம் உள்ளதும் என்றும் மாம்சம் பலவீனம் உள்ளது என்றும் இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்குள்ளே உற்சாகமுள்ள ஆவியும் இருக்கிறது, பலவீனமான மாம்சமும் இருக்கிறது. இது ஒன்று நம்மை ஜெபிக்க தூண்டும், மற்றொன்று நம்மை ஜெபிக்க கூடாதபடிக்கு பலவீனப்படுத்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகிலும் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, பிரியமானவர்களே, சோதனை நமக்கு வேதனையானது, நமக்கு தடை செய்யக்கூடிய ஒன்று. அவற்றிலே ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் விழித்திருக்க வேண்டும், செபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனையை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜெபம் என்பது கர்த்தர் நமக்காக கிரியை நடப்பிக்கிறதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்கிறோம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இங்கே இருதயம் என்பது நம்முடைய மனதை, நம்முடைய ஆவியை, நம்முடைய விருப்பத்தை பிரியமானவர்களை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் அறியக்கூடிய ஒன்று, நமக்குள் இருந்து அறியக்கூடிய ஒன்று இந்த ஆவி அல்லது மனது அல்லது இருதயமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதற்குள் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அதை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம், பிரியமானவர்களே, 46வது வசனத்திலே பார்க்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, சோதனைக்கு நம்மை உட்படுத்தக்கூடிய ஒன்று என்ன? நித்திரை, ஜெபம் இல்லாமை. பிரியமானவர்களை, விழித்து இருக்காமல் இருப்பதாக இருக்கிறது. அவற்றிலிருந்து நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12 முதல் 13 வரைக்குள்ள வசனத்திலே, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு, சோதனை என்பது பிரியமானவர்களே என்பது என்ன? நாம் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இந்த சோதனைக்கு காணப்பட வேண்டியது அவசியம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. நாம் அதை எதிர்கொள்ளவும் அதை ஜெயம் எடுக்கவும் நமக்கு திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் அந்த சோதனையை தாங்கத்தக்கதாகவும் சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் அவர் நமக்கு உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16-17 இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்ச இச்சை நம்மை சோதனைக்கு உட்படுத்தும், நித்திரை சோதனைக்கு உட்படுத்தும், ஜெபம் இல்லாமல் இருப்பது சோதனைக்கு நம்மை உட்படுத்தும். பிரியமானவர்களே,
இங்கே 17வது வசனத்திலே பார்க்கிறோம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது. மாம்சம் நாம் செய்யக்கூடாததை செய்ய தூண்டும், ஆவி செய்ய வேண்டியதை நம்மை செய்ய வைக்க நம்மை தூண்டுகிறதாய் இருக்கிறது என்பது நாம் பார்க்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். நாம் எப்படி விழித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று இங்கே இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். அதற்கு நமக்கு வேண்டுதல், விண்ணப்பம், ஜெபம், மன உறுதி இவையெல்லாம் பிரியமானவர்களே இந்த ஆவியிலிருந்து நமக்கு உண்டாகிறது. அது சகல பரிசுத்தவான்களுக்கும் ஏறெடுக்கக்கூடிய ஜெபமாகவும் காணப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான இந்த ஆவியை பிரியமானவர்களே, இந்த மனதை, இந்த இருதயத்தை, சகலவற்றையும் அறிகிற இந்த ஒன்றை யார் ஆட்கொண்டு இருக்கிறார்கள் என்றால், தேவன், கிறிஸ்து இயேசு, பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் 4:25, 1 கொரிந்தியர் 6:17, மத்தேயு 1:20 நாம் பார்க்கிறோம். இதே நேரத்திலே தேவ தூதர்களும் நம்முடைய ஆவியை பிரியமானவர்களே அவர்கள் தூண்டுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். பிசாசும் இந்த ஆவியை செயல்படாதபடிக்கு அது தடுத்து கொண்டு இருக்கிறதையும் நாம் மார்க்கு 7ஆம் அதிகாரம் 25 நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த ஆவியை நாம் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து மாம்சத்தை குற்றமற்றதாக, சங்கீதம் 19:13 பிழையற்றதாக நம்மை காத்து கொண்டு தேவனுடைய சித்தத்தை ஜெபமாய் ஏறெடுக்கிறது, விழித்திருக்கிறது, உற்சாகம் உள்ளதாய் இருக்கிறது. இவைகளை நாம் கை கொண்டு நடக்கும்போது பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். அதைத்தான் நாம் முதலிலே பார்த்தோம். நம்முடைய ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் கிரியைகளை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஆதலால் நீங்கள் எந்த சோதனைக்கும், ஜெபம் இல்லாமல் இருக்கின்ற நிலைக்கும் உட்படாதபடிக்கு எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் செபித்து காரியங்களை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எந்த குற்றம், எந்த குறையும், எந்த பலவீனமும் எங்களை மேற்கொள்ள விடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வேதத்தினாலே, உம்முடைய ஆவியினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஆண்டவரே எங்களை காத்து கொள்ள உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தெளிந்த 8வது வசனத்திலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள் என்கிற வசனத்தின் பிரகாரம் பிசாசானவன் சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகதேடி சுற்றி திரிகிறான் என்று எங்களுக்கு எச்சரிப்பை நீர் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரைக்குள்ள வசனங்கள், 12 முதல் 15 வரைக்குள்ள வசனங்களில் பார்க்கிறோம். இந்த சோதனைகளை சகிக்கிற மனுஷர்களாய், மேற்கொள்கிற மனுஷர்களாய், உத்தமர் என்று விளங்குகிறவர்களாய் ஆண்டவரே அந்த ஜீவ கிரீடத்துக்கு பாத்திரம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் விழித்திருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆவினால் நடத்தப்படுகிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும். மாம்ச பலவீனத்தை ஆவியினாலே மேற்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.